இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இசை? அத்தை, நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, அந்த ஸ்ரீஜா எவ்வளவு மோசமான பொண்ணுன்னு. உங்களை ஏமாத்திருக்கா, விஷாலியும் ஏமாத்திருக்கான்னு நான் சொன்னேன்ல. என்ன சொல்ற? இப்ப இத பாருங்க. சரி, நீங்க போங்க, நான் அப்புறமா பேசுறேன். சரி விஷால். எங்க காட்டு. ஐயோ, அண்ணி வீடியோ பாக்குறாங்களே. கடவுளே, மாட்ன. என்ன இசை இது? நான் அப்பவே சொன்னேன் பாத்தீங்களா? என்ன அத்தை இது? என்ன தைரியம் இருந்தா நம்ம குடும்பத்தையே இப்படி பொய் சொல்லி ஏமாத்தி இருப்பா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா எங்க குடும்பத்தையும் என் பையனையும் ஏமாத்தி இருப்பேன். எந்த பொண்ணாவது இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாளா? சொல்லு ஸ்ரீஜா, நீ சொன்னதெல்லாம் சரின்னு நம்பினது எங்க தப்பு. நீ எங்க எல்லாரையுமே முட்டாளாக்கிட்ட. காதல் நாடகத்தை போட்டு விஷாலை ஏமாத்தி எங்க குடும்பத்தையும் நீ ஏமாத்த பாத்திருக்க. நல்ல வேளை, அந்த கடவுள் எங்களை காப்பாத்திட்டாரு. ஐயோ, என்னையும் சேர்த்து இவ கூட துரத்தி விட்டுற போறாங்க. ஸ்டேஜ் அவ வாயாலேயே அப்ரூவர் ஆயிட்டா. இனிமே என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. என்னாக போதோ கடவுளே, என்ன மட்டும் காப்பாத்திடு. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு முகத்தை இவ்வளவு நாள் மறைச்சு வச்சு நாடகம் ஆடி இருப்ப. அத்தை, அவளை வெளியே போ சொல்லுங்க. அவகிட்ட இனிமே என்ன பேச்சு? இப்பவாவது தெரிஞ்சுதே. ஸ்ரீஜா, சுபத்ரா சொன்னதை கேட்டியா? முதல்ல வெளியில போ, வெளியில போ. எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? எனக்கும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஐயோ, இதுக்கு மேல என்ன பேச போறான்னு தெரியலையே. வீடியோல இருக்கிறது நானே இல்லன்னு சொல்ல போறாளா? அந்த வீடியோல பேசி இருக்கிறது நீ. இசை உன்னை பத்தி பேசல. ஒருத்தனுக்கு பணம் கொடுத்து உண்மைய மறைச்சது நீ. இதுக்கு மேலேயே எங்களை ஏமாத்த பாக்காத. நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிருக்கேன், இந்த இசைக்கு என் மேல பொறாம. அவளுக்கு நான் விஷால கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கலன்னு. என் மேல ஏதாவது பொய்ய சொல்லி இந்த மாதிரி கெட்டவன்னு காட்டி மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்ப பாக்குறான்னு. ஆனா நீங்க யாருமே அதை நம்பல. அதை நிரூபிக்க தான் நான் அங்க போனேன். இந்த வீடியோவை திரும்ப பாருங்க. அதுல பணம் வாங்கினது வேற யாருமே இல்ல, சிங்கு மாதிரி தாடி மிச வச்ச இந்த ராகவ் தான். பாருங்க, நல்லா பாருங்க. நம்ம ராகவா? நான் கெட்டவன்னு என் மேல பழி போடுறதுக்காக தான் இவ்ளோ டிராமாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க டிராமாவை உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோல அப்படிலாம் பேசுனேன். இல்ல அத்தை, அவ பொய் சொல்றா. நடந்தத மாத்தி சொல்றா. இத பாரு ராகவ், ஒரு விஷயம் உண்மைன்னா அத நிரூபிக்கிற வரைக்கும் நாம போராடணும்.
இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கவே கூடாது. இசையே சொல்லிருந்தா கூட நீ இப்படி பண்றது சரியான்னு யோசிச்சிருக்கணும். உங்க 2 பேர் மேலதான் தப்பு. அம்மா, நானும் ஸ்ரீஜாவும் ஆரம்பத்துல இருந்து எத்தனை தடவை சொல்லிருக்கோம் இந்த கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்றாங்கன்னு. உங்க முன்னாடி நல்லவ மாதிரி நாடகம் போட்டுட்டு பின்னாடி என்னெல்லாம் பண்றான்னு பாத்தீங்களா? அத்தை, இந்த ஸ்ரீஜாவை நம்பாதீங்க. அவ உங்களை நல்லா ஏமாத்துறா. அவ ரொம்ப தப்பானவ அத்தை. இசை, நீ பண்ணதுதான் தப்பு. ஏன் எப்ப பார்த்தாலும் தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க? ஐயோ சித்தி, நான் சொல்றத கேளுங்க சித்தி. இசை, தேவையில்லாத பிரச்சனை நமக்கு எதுக்குமா? உன்னோட வலி எனக்கு புரியுது. அதுக்காக இன்னொருத்தர் மேல இல்லாத வலியை போடக்கூடாது இல்ல? ஐயோ சித்தப்பா, நான் அப்படி பண்ணுவேனா? என்ன கொஞ்சம் தயவு செஞ்சு நம்புங்க. இந்த பாருங்க சம்பந்தி, இந்த பொண்ணு மண்டபத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்காது. என் பொண்ணு மணமேடையில விஷால் பக்கத்துல உட்கார்ந்து நல்லபடியா இந்த கல்யாணம் நடக்கணும்னா இவ இந்த மண்டபத்துல இருக்க கூடாது. முதல்ல வெளியே போக சொல்லுங்க. ஆமா அண்ணி, இப்பவே இவள வெளிய போ சொல்லுங்க. இல்லனா இந்த கல்யாணத்தை நிறுத்தி இவ என்ன வேணாலும் பண்ணுவா. இசை, இங்க பாரு, இதுக்கு மேல உன்னால இங்க எந்த பிரச்சனையும் வேணாம். விஷாலோட கல்யாணம் முடியற வரைக்கும் நீ இந்த மண்டபத்துல இருக்க வேணாம். வர்ஷினிக்கு அடுத்த முகூர்த்தத்துல தானே கல்யாணம். அப்ப நானே உனக்கு கால் பண்ணி கூப்பிடுறேன். அப்பா மண்டபத்துக்கு வந்தா போதும். நீ கிளம்பு. நான் தான் சொல்றேன்ல, மண்டபத்தை விட்டு வெளியில போ. சமந்தி, விடுங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. அவ மனசுல ஏதோ தப்பா இருக்குன்னு உறுத்திக்கிட்டே இருக்கு. அத நிரூபிக்கிறதுக்காக இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டா. எல்லாரும் தானே தப்பு பண்றாங்க. அதுக்காக அவளை வெளியில போன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? அவ இங்கதான் இருப்பா. அத்தை, நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க என்ன நம்பாம அவளதான் நம்புறீங்கல்ல? அத்தை, எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். அவ இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா அவளை உங்க முன்னாடி சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க.